அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா இருக்கால, வந்துட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படி இப்படின்னு பேசுறா. என்னமோ இவ பெரிய ஒழுங்கு மாதிரி இவளே அவளுக்கு பிடிச்ச லைஃப் வந்த உடனே அப்படியே போயிட்டா. ஆனா அவ பொண்ணை மட்டும் திடீர்னு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. தென் என்ன ஆகுதுன்னா, அந்த கியூட்டனோட அந்த பில்லு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இருக்குல்ல, இதுக்கான பணத்தை அவன் கொடுத்தான், நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான் போல ஹீரோ கொடுத்ததா சொல்ல. என்னைய மட்டும் பார்க்காம அவனை மட்டும் பார்த்து போயிட்டாங்களேன்ட்டு இங்க ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தென் அம்மாவை கட்டுறாங்க. அம்மா கியூட்டனோட பேச எங்க போயிட்டான் ஹீரோ அப்படின்னு கேட்க, அவன் என்ன ஆனா எங்க போனான்னு யாருக்குமே தெரியலங்க. அப்படி என்னடா இன்விசிபிள் மேனா போயிட்டு எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி போன்ல பேசிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அந்த செக் விஷயம் அதெல்லாம் எதையும் சொல்லல. அவன் மைண்ட்குள்ளேயே போட்டுட்டு இவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக. தென் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பையன் திட்டினது எப்பயுமே இந்த கியூட்டன் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஹீரோயினும் கத்துனது இங்க இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு நிறைய பில்ஸ் போட்டுட்டு மயங்கி ஒரு மாதிரி அன்கான்சியஸா விழுகிற மாதிரி போயிடுறான். அவன் என்னன்னே புரிய மாட்டேது. எல்லாரும் கால் பண்ணி பார்ப்பாங்க, எடுக்கவே மாட்டானா. அப்புறம் என்னன்னா, அம்மா தனியா கூப்பிட்டு லெக்சர் கொடுத்துட்டு இருக்காங்களா, இவங்க பெரிய சரியா இருக்க மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ தான் தாத்தாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் எல்லாத்தையும் கேட்டுட்டே பாத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல. நான் சொல்றத நீ மனசுல வச்சுக்கோ, பசங்க எல்லாரும் வாழைப்பழம் மாதிரிதான் பேசுவாங்க, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கடுப்பா வருது. இவங்க மட்டும் அவங்க பர்சனல் லைஃப்ல ஜாலியா இருப்பாங்களா, ஆனா ஹீரோயின் மட்டும் சரியா இருக்கணுமா, அது என்னன்னே தெரியல. அப்படி பேசி முடிச்சுட்டு இவங்க கான்வர்சேஷன் எல்லாம் கட் ஆனதுக்கு அப்புறமா தாத்தா சீரியஸா இருக்காருன்னு சொல்ல ஃபேமிலியே ஒரு அழுவாச்சி காவியத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஃபேமிலியா அழுதுட்டு இருக்கும்போது கியூட்டன் தான் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. தென் எல்லாருமே வீட்டுக்கு போலான்ட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாட்டியும் சொல்றாங்க இனிமே தாத்தா ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு பார்த்தா எல்லாமே போட்டபடி இருக்கு. அவங்க பாட்டி தனியா பேசிட்டு இருக்காங்க. எதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், தாத்தாவுக்கு எல்லாமே சரியாயிடும், நாம இருக்கோம் அவருக்காக, உன்னையும் நீ பாத்துக்கணும், மறந்துடாத, ஆயிரம் சொல்லுவாங்க எல்லாருமே, அதெல்லாம் கவனிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் யாருக்கோ கால் பண்றா, எடுக்கவே இல்லை, அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான். இவன் பிக் பண்றதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் எடுத்துறான். எடுத்துட்டு எப்படி இருக்காங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நீ என்ன பண்ற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவங்க கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவளுக்கு புரிய வருது இவன் மேல வேற ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றது. சும்மாவா சொல்லிட்டு இருக்கு அப்படின் போது என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் என்னோட ஜாபை குவிட் பண்ண போறேன், கொஞ்ச நாளைக்கு மாடலிங்ல இருந்து நான் வெளியில போறேன், ஏன்னா இது நிறைய இஷ்யூவா உனக்கும் ஆயிட்டு இருக்கு, என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல. இதை நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவனோட எய்மே அந்த மாதிரி இருக்கதான். இனிமே ஹீரோவை பார்க்க முடியாதே, என்னடா என் வாழ்க்கை இது, எனக்கு பிடிச்ச பையன் என்னால ப்ராப்ளம்ல இருக்கானே அப்படின்னு சொல்ற மாதிரி. தென் அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கியூட்டன் நிறைய இடங்கள்ல விசாரிச்சுட்டு இருக்கான் மரியா பத்தியும், இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அந்த டிசைனிங் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க. அப்புறம் அம்மாவும் பாக்குறாங்க ஹீரோ எங்க இருக்கா, ஏது இருக்கா, என்ன ஆனா அப்படின்னு தேடும்போது பார்த்தா எல்லா இடங்களையும் ஹீரோ தான் இருக்கான். பட் என்னன்னா அவனோட லைஃப்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு கொஞ்ச நாட்கள் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் பாட்டி எங்கேயோ வெளியில அனுப்பணும், அவளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும், ஹீரோவை பார்க்க முடியாம ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டு போய் அவர் அட்மிட் ஆயிருப்பாரு இல்லையா, அவரையும் பார்க்க வராங்க. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க தாத்தா, நல்லா இருங்க, எல்லாமே பண்ணுங்கன்னு போது அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இனிமே உடம்ப பாத்துக்கோங்க ஓகேயா, உருன்னு இருக்காதீங்க தாத்தா அப்படின்ட்டு தாத்தாவும் பேத்தியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் பப்ளி பாயும் காட்ட. ஹீரோ கன்றாவியா மாறிட்டான். என்னடா பண்ணி வச்சிருக்க, மூஞ்சி முகரெல்லாம் தாடி மீஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு, இப்படிதான் எவன்டா மாடலிங்க்கு கூப்பிட்டேன்னு கேட்க, எவனா என்ன கூப்பிடுவேனா போங்கடா அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். பட் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான். வீட்டுக்கு தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோயின் கூட்டு வந்துட்டா. எல்லா இடங்கள்லயும் ஹீரோட மெமரிஸ். இங்க பார்த்தோம்னா ஹீரோவுக்கு ஹீரோயினோட மெமரிஸ், சிஸ்டரோட அந்த மரியா பொண்ணு இருக்கு இல்லையா, அதோட மெமரிஸ் மாத்தி மாத்தி. இந்த ஷூவை பாக்குறதுனாலதான் அவன் ஃபீலிங் வருது, ஷூ எடுத்து ஒளிச்சு வச்சிடறா. எதோ பண்ணி பார்த்தாலும் அவன் கூட பேசணும்னு தோணுது. அதுக்கப்புறமா அவங்க தாய் ஏதோ பேசி போன் பண்ணி சொல்லிருப்பாங்களாட்ருக்கு. ஒரு வழியா நிறைய மாடலிங் பேஜென்ட் அது இதுன்னு நடக்குது. பட் நம்ம ஹீரோ மட்டும் இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹீரோ என்னன்னா 10 லவ் ஃபெயிலியர் அட்டன் பண்ண மாதிரி சுத்திட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு மீச தாடியெல்லாம் வளர்ந்து கன்றாவியா இருக்கான். ஹீரோயின் வேற ஹீரோவை பார்க்க வந்துடா. எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஓர்ஸ் பண்ணிட்டு அவனை பார்த்தோன்னு, ஏன் இப்படி இருக்க, நீ பார்க்க நல்லாவே இல்லை, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்குலாம் ரெடி பண்ணி வைக்கிறா. நான் வேணும் நான் சாப்பிட மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன். மரியாதையா சாப்பிட, அடிச்சு வாய உடச்சு வேணாடா பெரியவனா, நீ சூப்பர் மாடலா இருந்துருப்ப, அதெல்லாம் ஊருக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவனை உட்கார வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு போட்டு விட்டுட்டு நான் உனக்கு ஷேவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவன் முடியாதுன்னு சொன்னான். இங்க வான்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, குழந்தைக்கு தாளாட்டு படுற மாதிரி மடியில படுக்க வச்சு ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. நல்லா இருக்குடா அவங்களோட டீலிங்க அப்படின்னு தான் தோணுது. ஆக மொத்தங்க ஒண்ணு தாய் டிராமால பயங்கரமா பாஞ்சு லவ் பண்றானுங்க, இல்லன்னா ஸ்லாப் கிஸ்ஸா பண்றானுங்க. ஆக மொத்தம் இது எந்த வகையறான்னு தான் எனக்கு தெரியல. மடியில படுக்க வச்சு தாளாட்டி எல்லாருமே ஒழுங்கா இருக்கணும் தாளாட்டின்ட்டு அவ பேசிக்கிட்டே அவனுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஏமா கழுத்துல அறுப்பு போட்டு விட்டுறாத மாதிரி தான் நமக்கே தோணுது.
பட் என்னன்னா அவனோட பாஸ்ட் எதையுமே நீ யோசிக்காத, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணிட்டு இப்பதான் நீ பார்க்க கியூட்டா நீட்டா அழகா இருக்கேன்னு சொல்ல அவன் கழுத்து பிடிச்சி கிள்றான். கிள்ளுனவனே பேசாம இரு போயாயோ, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, அப்பா பாரு ஏதாவது பொம்பளை பிள்ளைகிட்ட அமுழ்த்துக்கிட்டு இருக்கதே வேலையான்ட்டு பேசிக்கிட்டே முகத்தை தொடச்சிட்டு 2 பேரும் கண்ணு கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதுல காட்டுறாங்க, நம்ம ஹீரோ எப்பயும் போல வந்துட்டான். அவனுக்கான ஒரு ஐடியாலஜி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துல இருக்கிற இது இருக்கு இல்லையா, அதை கழட்டி ஹீரோயின் கையில கொடுத்துறான். கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரு ஃபேன் மீட்டப் மாதிரி வச்சுட்டு ஹீரோவை பாக்குறது பேசுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோவை ரீலான்ச் பண்றதுக்கான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கும் வந்துடுறானுங்க. ஹீரோ திரும்பி பெர்ஃபார்ம் பண்ண போறான், நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறான், அவனுக்கு சான்சஸ் எல்லாம் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவனுக்காக பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்காக எல்லாமே பண்றான். இப்படி ஒரு பக்கம் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குப்பா. போயிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு குறுன்னு ஹீரோயினை பாத்துட்டு போறா. என்னமா ஏதாவது வேணுமான்னு கேட்டா அவ எதுவும் சொல்லாம போறா. அப்படியே ஒரு பொண்ணை காட்டுறாங்க, ஒரு ரிங் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஹீரோ ஃபேஸ பாத்துட்டு இருக்கா, ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பிரைவேட் பிளேஸ்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தோம்னா இத பத்தி குவிட் பண்ண போறோம் அப்படின்னு மரியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளை பத்தி தேடுறதுக்காக நிறைய அலையும் போது ப்ராப்ளம் தடங்கள் எதோ வந்துட்டு இருக்கு, என்ன பண்றதுடான்னு பேசும்போதே அந்த சூப்பர் மாடல் இருக்காங்க இல்லையா, இங்க வேற மரியாவை எனக்கு தெரியும்டா அப்படி இப்படின்ட்டு வம்பிழுத்துட்டு போகுது ஹீரோயினையும் ஹீரோவையும். ஹீரோ பாத்துட்டு கடுப்பாயிட்டே இருக்கா. இவளுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்புல ஓவரா பண்ணாம போடி அடிச்சு வாய உடைச்சிட போறேன்னு சொல்ல, கண்டிப்பா எனக்கு தெரியும், நான் பாரிஸ்ல அவளோட சேர்ந்தே ஒர்க் பண்ணிருக்கேன், என்கிட்ட போட்டோஸ் இருக்கு, நம்பிக்கை இல்லைன்னா என் ரூமுக்கு வாடான்னு சொல்ல, இங்க பாரு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இந்த சீன் எல்லாம் இங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப போடான்ட்டு பெட்ரூம்ல எல்லா போட்டோவையும் பரப்பி போட்டு வச்சிருக்கா. அவன் வந்து பாக்குறான், அவனுக்கும் தெரிய வருது, இங்க பாரு இதுல எவ்வளவு நல்ல மெமரிஸ் இருக்கு, நம்ம 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பர்சனல் எடுத்துட்டு பழைய அந்த எக்ஸ் போட்டோஸ் தென் அதுக்கப்புறமா தங்கச்சி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இது எப்படி பாசிபிள்னு அவன் எல்லா விஷயமும் கேட்டுட்டு இருக்க. இவன் என்னன்னா ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ற நம்ம காது கடிச்சிட்டு இருக்கா. 2 பேரும் ரொட்டேட் ஆயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட கட் பண்ணிட்டு ஹீரோயினை கட்டுறாங்க. போயிருப்பானா என்ன நடந்திருக்கும் என்ன பண்ணிருப்பான்னு அவ பாவம் டென்ஷனாவே இருந்துட்டு இருக்கா. அப்படி இவங்க 2 பேரும் டென்ஷனா இருக்க. இன்னொரு கட்டுல காட்டுறாங்க. அதாகப்படுத்து என்னன்னா இந்த ஹீரோ இருக்கான்ல, ஹீரோ அவனும் அவனோட எக்ஸும் சேர்ந்துட்டு பயங்கரமா க்ளோஸரா போஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி, கிஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஹக் பண்ணிக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பயங்கர ஹாட்டான ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்த்துட்டு இவங்க கப்புள்ஸா தான்ப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வருவாங்க. வரும்போது பின்னாடி சிப்பே அவளுக்கு இவன் தான் போட்டு விடுவான். நமக்கே தோணுது திடீர்னு ஒரு நாளுக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஆமா இவங்க கப்பலா தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க முடிவே பண்ணிட்டானுங்க. அப்புறம் தாங்க நமக்கே காட்டுறாங்க, 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு ரூம்குள்ள போனோடனே பிளாஷ்பேக்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. பட் ஹீரோ சொல்லிடுவான், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, முன்னாடி மாதிரியே நான் இப்ப இருப்பேன்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சம்பவத்தை நினைச்சு மாடல் பொண்ணு அழுதுட்டு இருக்க. ஹீரோயினை காட்டுறாங்க, அவ பாவம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா, என்னடா பண்ற எங்கடா இருக்குன்னு. துணி மடிக்கும் போதெல்லாம் ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. சரி ஹீரோவை தான் பார்க்க முடியல, அவன் வீட்டுக்காவது போலான்ட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோவை காணவே காணா. அவனை நினைச்சு ஃபீல் பண்ணும்போதே பேம்னு ஒரு சத்தம். பார்த்தா ஹீரோ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஐ மிஸ் யூன்ட்டு கிஸ் பண்ணிக்கிறானுங்க. ஆக மொத்தம் எதை பண்றீங்களோ இல்லையா கிஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மழையும் பெய்யுது. மழை பெஞ்சோடனே அவளை அலாக்கா தூக்கிட்டு வந்துடுறான். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சங்கட்டமா இருக்கும்ல மொமெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. ஆக மொத்தம் இப்ப வந்து அவன் ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட லவ் லைஃப் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுதுங்க. இதுக்கு 2 கண்ணாடிய முன்னிலையில வச்சு நடத்துறாங்க. அப்புறம் என்ன, அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றானா ஹீரோவோட கையையோ ஹீரோயினோட கையையோ சேர்த்து பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறா. போட்டோ எடுத்துட்டு பார்த்தா லேட் ஆகுது. நான் வீட்டு போனோம் அம்மா தேடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வாமா நான் உன்னை டிராப் பண்றேன்ட்டு வெளியில வந்தா ஒரு 2 வீலர்காரன் ஹீரோயினை ஏத்துற மாதிரி போறான். இத பார்த்தவனே ஹீரோ பயந்துடுறான். சொன்னா கேளு நானும் உன் கூட வரேன்ட்டு. அவ எங்கெங்க போறாளோ அவ பின்னாடியே அவன் போயிட்டு இருக்கா. இங்க பாருங்க என் பின்னாடி வராதிங்க, எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதாங்க நான் கூடவே வரேன்னு சொல்றேன்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு 2 பைத்தியங்களும் நடந்து போயிட்டு இருக்குங்க. அவளை அவன் ஃபாலோ பண்ற மாதிரியே காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவ வீட்டுக்கும் வீட்டுக்கு வந்தானே ஒரு ஹக்கு கிசிஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறானுங்க. இவ வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டு இருக்கா. பரவாயில்லையே நமக்கும் லவ்வலா வந்துருச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கட்ல காட்டுறாங்க. அவ வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோவோட மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இது லவ்ல நடக்கிறது தானே. லவர்ஸ் வந்து தன்னோட லவ் லைஃப்ல கியூட்டான மெமரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது திடீர்னு வீடியோ கால் பண்ணி பேசிக்குவாங்க,
போன்ல பேசும்போது பாட்டு பாடிக்குவாங்க. நைட்டு ரொம்ப நேரம் போன்லயே கடலை போட்டுட்டு இருப்பாங்க. அதத்தான் இவங்க கடலைன்னு வறுத்துட்டு இருக்காங்க. நமக்கு தான் தோணுது, இந்த மாதிரி கமிட்டட்ஸ் யார் கூடயாவது இருந்திருக்கீங்களா? உங்களோட சிங்கிள் லைஃப்ல இந்த கமிட்டட் யாரையாவது பாத்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, ஹீரோயின் காலையில விடிஞ்சிட்டோம்னு ஹீரோவுக்காக எங்கெங்கயோ கிளம்பி போறா. போயிட்டு அவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, நான் தான் இருக்கேன் இல்லன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை புடிச்சிட்டு ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன் சோல்ஜர்ன்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவ பாக்குறா, கைய வப்புன்னு கடிச்சு வச்சு போடுறா. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, டேய் மனசாட்சி இல்லாதவனே ஏன்டா உயிர் எடுத்து தொலைற அப்படின்னு சொல்ல, டிஃபென்சிவ்லாம் நீ கத்துக்கணும்னு சொல்ல, நீ டிஃபென்சிவ் எல்லாம் கத்து கொடுக்க ட்ரை பண்றியா இல்ல என்கிட்ட அத்துமீற ட்ரை பண்றியான்னு எனக்கு தெரியும்டான்ட்டு மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்குங்க. பிடிச்ச ஹீரோ மேல ஏறி குத்துன்னு குத்திட்டு இருக்கா. மாத்தி மாத்தி உண்டோ பொருண்டோ லவ் பண்ணும் அப்படின்ட்டு இவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி ஜாலியோ சிம்கானவா போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, பல்லு இருக்கவங்க பக்கோடா சாப்பிடுவாங்க. அப்படி இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கும்போது எவனோ ஒருத்தர் விசில் அடிக்கிற மாதிரி காலிங் பெல் அடிக்க யாருன்னு பார்த்தாதான் தெரிய வருது, எக்ஸ். ஏமா அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா, சிவபூஜையில சிறு குரங்கு நுறைஞ்ச மாதிரி வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, மாத்தி மாத்தி ஹீரோயினும் அவளும் பயங்கரமா சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு சென்ஸ் இல்ல, மனசுல அறிவில்ல, இப்படிதான் கப்பல்ஸ் இருக்க இடத்துல வந்து வம்பு பண்ணுவியா அப்படின்னு 2 சண்டை போட, ஹீரோ இவளுக்கு 2 பேருக்கு நடுவுல மாட்டிட்டு நான் படுற பாடுறேன் எப்பான்ட்டு இவளை தனியா கூட்டு வந்து பேச, இவ வந்து வெறுப்பாய் கத்திட்டு போறா. அவ வந்து அம்மா இதையா நின்னுட்டே இருக்கா. மாத்தி மாத்தி இந்த பொம்பளைங்க பஞ்சாயத்து இருக்கு பாரு, ஏன்டி ஒருத்தர் கடிச்சிட்டு சாகுறீங்கன்ற மாதிரி ஹீரோ சமாதானப்படுத்திட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி சமாதானப்படுத்துறான். நல்லா இருக்குடா அவங்க டீலிங்ன்ற மாதிரி தான் இருக்கு. தென் என்ன காட்டுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு ஷூட் சூப்பரா போயிட்டு இருக்கா. ஷூட்ல வந்து 2 பேரும் நடிக்கணும். அதாவது வண்டியில உட்காந்துட்டு டூம் டூம் அப்படின்ற மாதிரி. இந்த போட்டோ ஷூட்ல இயற்கையா நடிக்க சொன்னா ஹீரோவை எங்கெங்கயோ கண்ட மேனிக்கு அந்த எக்ஸ் புடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை எல்லாரும் பாத்துட்டு இருக்கானுங்க. என்னடி பண்ணி வைக்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். அதுல ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பண்ண, பட் ஹீரோ ப்ரொஃபஷனலா நடந்துக்க ட்ரை பண்றா. இது தெரிஞ்ச ஹீரோயினோட தாய் வராங்க. வந்துட்டு அம்மாவா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ண, காதல் பித்துல அவளுக்கு எதுவுமே மண்டையில ஏறல, நான் என்ன பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்ப மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அந்த அம்மா அவன்கிட்டயும் வந்து வாட்ச் அவுட் விரட்டிட்டு இருக்கு. இங்க வாரு தம்பி, எதுனால பாத்துக்க, இங்க ஒரு என் பொண்ணு இருக்குல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஹீரோயினை பத்தி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத ஃபேக் ஹோப்ஸ் கொடுக்காதன்ட்டு. தென் என்ன, அம்மா இல்ல தனியாவ உட்காந்துருக்கப்ப இவங்களும் வந்து பேச வராங்க. இங்க பாருடி, ஒரு காலத்துல நானும் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தவதான். பசங்களோட லவ் பண்றது பிரச்சனை இல்ல, ஊர் சுத்துறது பிரச்சனை இல்ல, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது பிரச்சனை இல்ல, யாரு கூட எப்போ எப்படி எங்க அப்படின்றது முக்கியம். முக்கியமா மாடல் பசங்க அவனுங்க ரொம்பவுமே வந்து என்ன பண்ணாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த லவ்வர்ஸ் எக்ஸ் இருக்காளுங்கல்ல, அவளுங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு பொழைக்கணும்டி, நல்லா சூதானமா நடந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. மறந்துடாத, தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்க, இதெல்லாம் என் அப்பா வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரி வச்சுக்கன்ற மாதிரி சொல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா உள்ள குட்டி தம்பி, இது வேற யாரும் இல்ல ஹீரோயினோட தம்பி தான். அவங்க அம்மாவோட அந்த 2வது ஹஸ்பண்ட், அவங்களோட குழந்தைன்னு வச்சுக்கலாமா. இவங்க எல்லாம் ஒன்னா விளையாண்டுட்டு இருக்க. அவங்க இந்த கியூட்டன், இந்த உலகமே என்னதான் பண்ணாலும் நான் நல்லவனா தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கியூட்டா அவங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கா. நீங்க வந்து ஒரு பொண்ணாவோ பையனாவோ யாராவோ இருந்துருங்க, உங்க லைஃப்ல 2 சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன், அதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பாட்டியோட என்ட்ரி வேற இப்ப திடீர்னு வருது. இந்த பாட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சவங்களான்னு தெரியலங்க. என்னன்னு தெரியல, வந்தவொடனே ஹீரோயினை பார்த்து கேக்குறது, படிச்சு முடிச்சிட்டியா பாப்பா, அடுத்து முக்கியமா இது உன் குழந்தையா அப்படின்ட்டு கியூட்டன் உள்ள உட்காந்துருக்கனால கேக்குறாங்க. கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பாட்டிக்கும் சரி தாத்தாக்கும் சரி இது பிடிக்கவே இல்ல. என்னடா இந்த அம்மா பண்ணி வச்சிருக்கேன்னு நல்லா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிருச்சு. இந்த அம்மா கிளம்புனதும் போதும் குடும்பத்துல பூகம்பம் வெடிச்சிருச்சு. அவ எப்படி சொல்லவா முடியும், என்னோட தம்பி எங்க அம்மாவோட 2வது ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைன்னு. இத பத்தி தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே டிஸ்கஷன் பண்ண, இவளுக்கு நான் பதஷ்டம். சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்பன்னு பார்த்து புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி பாட்டியும் பேத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு எங்க தாண்டி இதெல்லாம் நடக்குது, ஆக மொத்தம் என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வெளில வந்தா ஹீரோயின் அவ தம்பிக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கா. உண்மையிலேயே கியூட்டன் இந்த ஃபேமிலியோட செட் ஆயிட்டு ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டு இருக்கா. பாவமா இருக்குங்க அவன் நிலைமை நினைச்சாதான். ஹீரோயின் மேல ஒன் சைடா ஒரு கஷ்டோ லவ்வோ இருக்கு. பட் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவன் கூடவே துணையா இருக்கான். அப்படி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு ஜாலியா தான் இருக்கு. நைட்டு ஆயிடுது, அம்மா வந்துடுறாங்க. குட்டி தம்பியை கூப்பிட்டுட்டு கிளம்புறது போல. தாத்தாவும் இருந்துட்டு பாத்து போங்க செல்ஃபிஷா இருங்க என்னமோட்டு திட்டிட்டு போயிடாரு. அவர் அப்படிதான் பாப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அனுப்பி விட்டுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் தோணுது. தம்பிய மறுபடியும் உழுக்க கூப்பிட்டுட்டு போயிட்டு
கூப்பிட வந்தவங்க மக கிட்ட அட்வைஸ் பண்ண, இங்க பாரு மறந்துடாத, இது எல்லாத்தையும் நீ தாத்தா கிட்ட ரிவீல் பண்ணணும், தாத்தா என்ன சொல்றாரோ அதுதான், நீ அவர்கிட்ட பேசியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மதர் இந்தியா அப்படின்னு ஹீரோயினும் சொல்லி முடிச்சிடறா. ஆக மொத்தங்க ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அம்மா மேல கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க சைட்ல இருந்து அவங்க இந்த மாதிரியான மாடல் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நிறைய பாத்திருப்பாங்க, பசங்களை பத்தி அவங்களுக்கு நிறையவே தெரியும், அதனாலதான் அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இங்க உள்ள குட்டி பையனை காட்டினா அவன் அழகா படம் வரைஞ்சிருக்க, அதுல தாத்தா பேத்தி குடும்பம்னு வச்சிருக்க, அதை பார்த்து அந்த தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்தா எந்த கரப்பாம்பூச்சி கண்ணுக்கு தான் பிடிக்கலையோ என்னவோ பஞ்சாயத்துக்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்குங்க. அப்படி பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஆச்சு அவங்க 2 பேருமே பேசிக்கிறதே இல்லை. எப்படியோ அவங்க ஒரு வழியா பிரிஞ்சுட்டாங்களோன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஹீரோ என்னன்னு நமக்கு காட்டவே மாட்டேங்கிறாங்க. அந்த டைம்ல அந்த கியூட்டன் இருக்கான்ல, ஹீரோயின் கிட்ட பேசுறான், இங்க பாருமா நீ எப்படியாவது போயிட்டு அவங்க கிட்ட பேசு, என்னதான் நடந்திருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே ஓரளவுக்கு உங்க ஈக்குவல் கொடுத்துதானே ஆகணுன்ற மாதிரி எல்லாம் சொல்றான். அத அவளும் பாக்குறா, எனக்கு எல்லாமே புரியுது, பட் என்ன பண்றது, என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருன்னு சொல்ல அவளுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அவன் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டான்ற மாதிரியான விஷயங்கள்னால பிரிஞ்சிருந்தாங்க. தென் என்ன ஆகுனா ஹீரோவை தனியா இருக்க மாதிரி காட்டுறாங்களா, ஹீரோயினும் போறா. போயிட்டு நம்ம இடத்துக்கு போகணும்ல, என்னதான் இருந்தாலும் அவன் வேணும்ட்டா எதையாவது பண்ணிருக்க போறான், நாம தானே பேசி கிளாரிட்டியை உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிக்க, பாவம் ஹீரோ ரொம்ப உடஞ்சிருப்பான் போல. ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு ஹக் பண்ணிக்கிறான். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இதுதாங்க, நான் இருக்கேன்னு சொல்ற ஒரு வார்த்தை, அதே மாதிரி இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் தான். என்னாச்சு, என் மேலையும் தப்பு இருக்கு, நானும் போயிருக்க கூடாதுதான், என்னோட சூழல் அந்த மாதிரி, திடீர்னு சடனா எல்லாம் நடந்துருச்சுலன்ட்டு மாத்தி மாத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோ சொல்றான், நீ தான் வந்துட்டல, இனிமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, எல்லாமே எல்லாருமே சொல்ற மாதிரி கிடையாது, என்னோட சிஸ்டர் மரியா இருக்கால, அவகிட்ட ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்ணா, அதை பார்த்த உடனே அவனை நான் தேடி போய் அடி அடின்னு அடிச்சுட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது எங்க வீட்டை வாடகைக்கு விட்டு இருந்த பாட்டிமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருச்சு, எல்லா அண்ணனும் அப்படிதானே இருப்பாங்க, அந்த ஒரு ரீசன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன், அவ தனியாயிட்டா, இந்த மாதிரியான சூழல்னாலதான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு உண்மையை சொல்ல ஹீரோயினுக்கு கண்டிப்பா புரியும். நாம ஒருத்தரை உண்மையா லவ் பண்ணும்போது அவங்க பண்ணக்கூடிய தவறுகள்ல இருக்க நியாயங்களை தான் நம்ம பார்ப்போம். பட் ஹீரோ அந்த இடத்துல தப்பே பண்ணல, நம்மளோட தேவ் தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு முதல்ல நாம புரிஞ்சிருந்திருக்கணும், யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்ன பரப்பி விட்டா நம்பி இருக்க கூடாதுன்ற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் புரிய வருது, நம்ம மத்தவங்க முன்னாடி பேசணும், நீ ஒளிஞ்சிருக்க கூடாது, நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறோமோ தவிர எனக்கு பிடிச்ச நீ உனக்கு பிடிச்ச ஃபீல்டுல என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் அந்த இடத்துல உன் கூட இருந்திருக்கணும்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துறான். ஆக மொத்தம் இந்த இடத்துல ஹீரோவை தான் அவ சமாதானப்படுத்தணும். பட் லவ்ன்றது அப்படிதானே கிரேசியான திங் இல்லையா. அப்புறம் என்ன, நம்மளோட இந்த மாடல் மஞ்சக்காட்டு மைனாவை காட்டுறாங்க. இந்த பிள்ளை என்னன்னா, நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னோட கோக்கலிகா இருந்தவன் என் பார்ட்னரா இருந்தவன் இருக்கா இல்லையா, அவன் ரொம்பவுமே இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படிலாம் பண்ணிட்டான், இனிமே சேவ் ஜெசிகான்ற ஹேஷ்டேக போடுங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டால ஒரு லைவை போட்டுட்டு அவ பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. கியூட்டனை காட்டுறாங்கங்க. கியூட்டன் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை என்ன காந்தி நீ எவனா சொல்லவா போறான்னு சொல்லிட்டு கூட இருக்க அசிஸ்டன்ட் கலாச்சிட்டு இருக்க. மறுபடியும் ஜெஸ்ஸி குட்டியை காட்டுறாங்க. இந்த மாடல் புள்ள இருக்கு இல்லையா, இந்த ரிங் நல்லா இருக்குமா அந்த ரிங் நல்லா இருக்குமான்ட்டு அலப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு காலு, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் கூப்பிடுறான். இங்க வாருமா, உனக்கு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம கிளைண்ட்லாம் உன வேணான்னு சொல்லிட்டாங்கன்னும் போது இவளுக்கு கடுப்பு வருது. இவ எங்க நேரா போறான்னா அந்த ஜிப் வச்ச ஆண்டி இருக்கு இல்லையா, அதை பார்க்க போறா. அந்தம்மா என்னன்னா சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடியே படுத்தது ஏதோ மசாஜோ ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு போல. ஆனா போயிட்டு கெலட்டு நாயே இவ்வளவு தைரியண்டி உனக்கு, நீ சரியான இவடின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருக்க நீடில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ தடுக்க இவ தடுக்க மாத்தி கரெக்டா ஜெசிகாவோட சொல்ல முடியாத ஒரு ஏரியால பாஞ்சிருது அந்த நீடில. அவ கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஜிப்போ சாண்டியே அதிர்ச்சியாகி நின்னுருது. அடுத்த கட்டல ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பிரஸ் மீட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பான். அவனுக்கு கான்பிடன்ஸ் ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்கா, கண்டிப்பா நீ பண்ணல தப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோவும் கிளம்பி போறான். பட் என்ன பண்றது, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி ஃபார்ம் அவுட் ஆயிட்டா அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம் இல்லையா. பிரஸ் மீட்டும் போகுது. ஹீரோ போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம்லாம் சொல்லிட்டு அவனோட சைட்ல இருக்க நியாயங்களை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் என்ன ஒரு மாடலா தெரியும், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் திமிர் பிடிச்சவனு என்ன பத்தின நிறைய காசிப்லாம் வந்திருக்கும். பட் உண்மை என்னன்னா, அமெரிக்கால நான் பிரிசன்ல இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் நான் பணத்துக்காக இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா,
அவ லைஃப்ல என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, யாரா இருந்தாலும் அண்ணாவோட இடத்துல கஷ்டப்படுற சூழ்நிலையில அவங்க தங்கச்சிக்கிட்டயோ சிஸ்டர் கிட்டயோ மிஸ்பிஹேவ் பண்ணா இப்படித்தான் பிஹேவ் பண்ணுக்குவாங்க. அதைத்தான் நானும் பண்ணேன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே வீடியோவா போயிட்டே இருக்கு. இது கியூட்டனும் பாத்துட்டு இருக்கான். கியூட்டனோட ஷாப் அசிஸ்டன்ட் அவனை கலாச்சிட்டு இருக்க, நீ திருந்த மாட்ட அப்படியே விளக்கு பிடிச்சிட்டு திரின்ட்டு. இங்க பார்த்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது என்ன நடக்குதுன்னா, இதை ஜெசிகாவும் லைவ்ல இருந்து பாத்திருப்பா போல. ஐயோ இவன் என்னடா கோல்டு பிளட்ல இருந்து இப்படி மாறிட்டானேன்ட்டு அவளோட அந்த காயம் இருக்கு இல்லையா, அதையும் சரி பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு, நமக்கு உடம்புல ஏதாவது உணர்ச்சி இருக்கா இல்லையான்ட்டு அவளை காட்டிட்டு அப்படியே ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் திருப்பி காட்டுறாங்க. ஒரு வழியா மனசுல இருந்த வாரம்லாம் இறங்கிருச்சு. இந்த இண்டஸ்ட்ரியை நான் வரவேற்றாலும் சரி, இதுக்கப்புறம் போப்பாராசன் வெளியில துரத்துனாலும் சரி, என் மனசுல இருக்கத நான் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாமே காசிப்பா இருக்க வரைக்கும் தான். நாம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா திருப்பி ஆப்போசிட்ல பேசவே முடியாதுன்ட்டு ஒரு வழியா எனக்கு நீ தான் கிடைச்ச ஏஞ்சலு, நீ இல்லைன்னா என் லைஃப் ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கையே ஊசலாடி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் எப்பயுமே உன் லைஃப்ல கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா சேர்ந்துட்டாங்களான்ற மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். அவனோட சிஸ்டரை பாக்குறதுக்கான வாய்ப்பு தான். இவன் மரியாவை பார்க்க முடியும் அப்படின்னு பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோவுக்கு சந்தோஷம், அதோட ஒரு பதட்டமும் வந்துருது. நேர்ல அவங்க அந்த இடத்துக்கு போய் நின்னா ஹீரோ கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நான் போல, நீ வேணா போன்னு சொல்ல. இல்ல எல்லாம் சரியாயிடும், கண்டிப்பா உன் சிஸ்டர் உன் கூட இருப்பாங்க, நீ வா போலாம் அப்படின்னு போது அவனுக்கு ஹார்ட் பிரீத் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோயின் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவ சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு லேடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மரியா பொண்ணு இப்ப எப்படிதான் இருக்கு காட்டுங்கப்பானா வேற ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கு. எங்க மரியா இங்க தங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க ஆத்துக்கார அங்க இருந்து என்னமா இங்க சத்தம்னு கேக்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கேன் மாமான்னு சொல்லிட்டு அட்ரஸ் இல்லாம வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது இல்ல இங்க மரியா இல்லன்னு சொல்ல, இல்ல இந்த அட்ரஸ்ல தான் இருக்கான்னு தெரியும், நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களான்ட்டு அவங்க வெளியிலேயே நின்னுட்டு இருக்காங்க. பட் என்ன பண்றது, அந்த பொண்ணு போயிடுது. அது போனதும் போதும் இதுங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கனால பாக்ஸிங் விளையாடலாம், சண்டை போடலாம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்குங்க. எப்படியோ ஒரு வழியா ஹீரோவை சமாதானப்படுத்த, ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க, இல்லாத விஷயம் இல்லாம கூட இருக்கலாம், இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் போல. தென் ஒரு கால் வேற ஹீரோக்கு வருதுங்க. அந்த கால்ல இந்த இடத்துக்கு நீங்க வாங்க, உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தா அது சர்ச் மாதிரி தெரியுது. சர்ச்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அது வேற யாருமே இல்ல, வெளியில போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுச்சுல அந்த கேட் கிட்ட நின்று இருந்த பொண்ணுதான். ஹீரோ பார்த்த உடனே என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்ல மரியாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருந்துச்சு, பர்சனல் நீட்ஸ்னால நான் சொல்ல முடியாம ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போக பார்த்தா ஒரு கல்லறை, மரியா எப்பயோ இறந்து போயிட்டாங்க அப்படின்ற உண்மையை அவ சொல்ல ஹீரோ உடஞ்சு போயிடுறான். போயிட்டு தனியா அந்த இடத்துலயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. யாருக்கா இருந்தாலும் உயிரோட இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அது இவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, மரியாவோட ஃப்ரெண்டா இருந்திருப்பா, மரியா தான் ஹெல்ப் பண்ணிருப்பா. அந்த டைம் பார்த்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கும். ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்லயுமே ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் கப்பிள்ஸ் ஒரு காலத்துல அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல, அந்த டைம் தான் அவளுக்கு மிஸ்பிஹேவ் நடந்தது, அவ லைஃப்ல ப்ராப்ளம் வந்தது. அது மட்டும் இல்லாம நீயும் ஜெயிலுக்கு போயிட்ட, இதனால மரியா ரொம்ப உடஞ்சு போயிட்டா, அவ வேதனையில இருந்தா. அப்படியே நம்ம லைஃப் இருந்துடக்கூடாது நானும் யோசிக்க என்ன ஒருத்தர் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணாரு. தென் எனக்குன்னு ஒரு புது லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா மரியா வேற வெளிநாட்டுக்கு போயிட்டா. அவ வர்றதுக்குள்ளாட்டி எனக்கு மேரேஜும் நடந்தது, நான் கன்சீவாவும் ஆயிட்டேன். அந்த டைம் பார்த்து மரியா என்னை தேடி வர நான் வந்து அவளை விரட்டி அனுப்பிடுவேன். இதனால என்ன ஆயிடுதுன்னா அவ ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு சூசைட் பண்ணிக்கிறா. அதனால லெட்டரும் எழுதி வச்சிடறா. இந்த ஒரு கில்ட்னஸ் என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அந்த ரீசன்னாலதான் பேங்க்ல உனக்கு நான் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு மரியா இருக்க மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தேன். என் மேலேயும் தப்பு இருக்கு, நீ வேற விட்டுட்டு போயிட்டியா, ஜெயில இருக்கியா, அந்த ஒரு ரீசனால அவ ரொம்ப வேதனையில இருந்தா, அதனாலதான் அவ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியா நின்னுக்குது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அடுத்த நாளாவது ஒரு வழியா அவன் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான், இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் இறந்துட்டான்னு. அவ இடத்துல வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபிளார்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவளுக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான அந்த செயின் இருக்குல்ல அதை வச்சுட்டு வானத்தை பார்த்து என் சிஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாள அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பேம்பர் பண்ணணும், இனிமே அவ இடத்துல நான் உனக்காக இருக்கேன்டா, யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும், அதாவது மரியாவும் இவனும் ஃபேவரட்டா சாப்பிட்ற அந்த பர்கரையோ சாண்ட்விச்சையோ கொடுக்க, இவளுக்கு என்னடா ஊர்காவெல்லாம் கலந்து உங்க குடும்பத்தினுவீங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவனுக்கு மரியா ஞாபகம் தான் வருது. அவகிட்ட இருந்த ஒரு பேம்பரிங், அவகிட்ட இருந்த ஒரு இன்னசென்ஸ், அவகிட்ட இருந்த ஒரு கேரிங் உன்கிட்டயும் நான் பாக்குறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. என் லைஃப்ல டெத்து அதுக்கப்புறம் பர்த் இப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம், அதுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டேன். இவ்வளவு சின்ன வயசுல நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன்னா அதனாலயே நிறைய பிரச்சனை வந்துருச்சு.
பட் ஒன்னு பாக்குறதுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அவங்க அம்மாவையும் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை வந்துட்டு அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க அப்பாவுக்கு அந்த வெள்ளைக்காரவங்க அது மாதிரி விஷயங்களை பிடிக்காது, அதாவது ஹீரோயினோட தாத்தாவுக்கு. அந்த ரீசன்னாலதான். அப்படி இருக்கும்போது சரி நம்ம எதையுமே ரிவீல் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு, தாத்தா உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்ட்டு அவர் பிபி டேப்லெட் சாப்பிட்ற டைமா பார்த்துட்டு சொல்றா, இந்த தாத்தா தாத்தா இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேராண்டி இருக்கான். ஆமா இருக்கான்னு எனக்கு தெரியும், அது வேற யாரும் இல்ல, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அப்படி நானும் ஒரு ஆளை லவ் பண்றேன், டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவர் என்ன சொல்லுவாரு ஏது சொல்லுவாருன்னு பயந்துகிட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர்னு சொல்ல இது எல்லாத்தையும் கியூட்டன் கவனிச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்கான். பாவங்க இந்த மனுஷன், எனக்கே வேதனையா இருக்கு இவரை பார்க்கும்போதுதான். ஒரு வழியா சொல்லி முடிச்சுட்டு தாத்தாவை அக்செப்ட் பண்ணிக்கிறார் இல்லையா, அதனால ஹீரோ கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இந்த பாரு நம்ம சீக்கிரமே ஒண்ணு சேர போறோம், நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கியூட்டன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கான லைஃப் அப்படின்றது ஹீரோயின் தான் ரொம்ப நாளா யோசிச்சு வைக்க, பட் என்ன பண்றது, எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு இவ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா. சரின்ட்டு அவ தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஹீரோவோட ஷூட் இருக்கு இல்லையா, அதுக்கு போறதா வேணாமான்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஜிப்பு வச்ச ஆன்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. ஹீரோ ஃபார்மலா பேசிட்டு உள்ளவனா, ஃபார்மலா பேசிட்டு உள்ள வரும்போது அந்த இடம் ஃபுல்லாவே ஜெயில் செட்டப் மாதிரி இருக்கு. இதை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்க ஏதாவது பண்ணாத தப்புக்காக ஜெயிலுக்கு போயிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா பண்ணாத தப்புக்காக நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல இது உங்க லைஃப்லயும் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல் குறையிறதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளும் நான் உன்னை சீக்கிரம் பார்க்க வரேன், உன்னை மிஸ் பண்றேன், நான் வேணா உனக்கு லொகேஷன் அனுப்புறேன்னு ஹீரோயினை வர சொல்றான். ஏன் அப்படின்னா ஜிப்போ சாண்டி ஏதோ பிளான் பண்ணி தான் எதையோ பண்ணிட்டு இருக்குன்னு புரிய வருது இவனுக்கும். நம்ம தனியா இருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு மறுபடியும் பர்சனல் அசிஸ்டன்ட்டும் கூட பேசினாலும் ஹீரோக்கு ஏதோ தனிமையில் இனிமை காணணும்னு தோணுது. ட்ரெஸ் எடுக்க சொன்னா ஜெயில கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை கொடுக்குறானுங்க. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு அந்த ஜெயிலுக்கு போன நினைவுகள், அங்க அவன் சந்திச்ச மனுஷங்கள்லாம் ஞாபகம் வராங்க. அவன் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான், வேணும்ட்டே அந்த சிப்பச்ச ஆண்டி இருக்கு இல்லையா, அவனை வெறுப்பேத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி விலகி போகும்போது மூஞ்சிக்கு முன்னாடி தேவையில்லாம அது அக்கறை கட்டுற மாதிரி நடிக்கிறது, தேவையில்லாம ஹர்ட் பண்றது, தேவையில்லாம இன்சல்ட் பண்ண ட்ரை பண்றது, இதெல்லாம் நடக்கும். ஒரு சில சமயங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, அதுதான் இவன் கண்ணு முன்னாடியே நடக்கும். இவன் கழுத்துல இருக்க செயினை வேற கழட்டிடுறாங்க. ஹீரோயின் வந்துகிட்டே இருக்காளா, ஹீரோவை பார்க்க தேடிக்கிட்டே இருக்கா, இங்க போயிட்டான்னு தேடும் போது அவன் பின்னுக்கு கூடி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டும் கிஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தள்ளி நில்லு, முதல்ல ஷூட்டிங்க முடியாயோ, வேலையை தவிர எல்லாம் பண்றது அப்படின்னும் போதே இடையில சிப்பச்ச ஆண்டி வந்துருது. ஏம்மா உன்னோட சேனல் ஷூட்டிங்க்கு தான், உன் ப்ராடக்ட்டுக்கு தான் ஷூட் போயிட்டு இருக்கு, அதுக்கு நீ எட்டி பாப்பியான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு கர்மத்தை பண்றீங்க, என் ப்ராஜெக்டை பண்ண சொல்ல வேற என்னென்ன கர்மமோ பண்ணிட்டு இருக்கீங்க, என் இதயத்தை வேற நீ பிரேக் பண்ணிட்டேன்னு அந்தம்மா பேசுது. உன் வயசு என்ன, அந்த பையன் வயசு என்னம்மா, வயசுக்கு மீறின ஆசைகள்லாம் அது நடக்காதுமான்ற மாதிரி ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கா. அவளை இன்சல்ட் பண்ற மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாள் போகுதுன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி மிரட்ட ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்கா. அப்புறம் போயிட்டு அவன் ஷூட்டுக்கு தயாராகணும் இல்லையா, அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது இவ தனியா இருக்கும் போதும் ஒரு மாதிரி இன்டெரக்டா மிரட்டிட்டு இருக்கா. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, மாடல் பசங்க அப்படின்றது வித்தியாசமானவனுங்க, அவனுங்களுக்கு நிறைய பொண்ணுங்க கிடப்பானுங்க, நீ கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி நடிக்காத, உன் மனசுல இருக்க பலவீனம் எனக்கும் தெரியும், அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அந்த மாதிரி ஒரு மாதிரி பயமுடுத்துற மாதிரியே அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி இவ்வளவு டென்ஷன் ஆக்குற மாதிரியே அது பேசிக்கிட்டு இருக்கு. நீ திருந்த மாட்டமா எம்மோ அப்படின்ட்டு அவ பேசாம உட்காந்துருக்கா. அவ பேகை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவனும் போஸ் கொடுத்துட்டே இருக்கான். இப்படி வச்சுக்கோ, ஜெயில இப்படித்தானே ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, கையை அப்படி வை இப்படி வையின்னு சொல்ல ஹீரோவும் பொறுமையா அவ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு இருக்கா. ஏன்னா அது வாய்ப்பு, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சில சமயத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டா வாய்ப்பான்னு வரும்போது நாம சில சமயத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டோட சேர்ந்து வாய்ப்பையும் அணுகணும். ஏன்னா அவமானங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்குள்ளாட்டி நம்ம சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா. அதைதான் ஹீரோ என்னமோ யோசிச்சிருப்பான் போல. இந்த மாட்டை பேசி ஜெயிக்க முடியாதுன்னு போதே ஹீரோயின் போயிட்டு ட்ரையல் ரூம்ல இருந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வர பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துல போய் நிக்க நிறைய போசஸ் கொடுத்து முடிக்கிறாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே இந்த ட்ரெஸ்ல என்னோட ஆத்துக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. பர்சனல் அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஜிப்போ சாண்டி இருக்குல்ல, அது கத்திட்டே வருது, என் காஸ்ட்லியான டைமண்ட் எவனோ ஆட்டையை போட்டான், என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இது நடந்ததே இல்லை,
எல்லாரையும் நான் செக் பண்ண போறேன்னு சொல்ல வரிசை எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணும்போது ஹீரோயின் பேக்கை செக் பண்றாங்க. அதுக்குள்ள டைமண்ட் இருக்கு. பார்த்த உடனே நீ தான் எடுத்திருப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளவு தைரியம் தான் இப்படிலாம் பண்ணுவ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, இவ வேணும்ட்டே வம்பளுக்குறான்னு அவளும் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ பேச பேச அந்த ஆன்ட்டி முறைச்சுக்கிட்டே இருக்கு. இனி எப்படி என்ன நீங்க இப்படி சொல்லலாம், நான் எதையுமே எடுக்கலன்னு சொல்லும்போது சப்புன்னு அவளை அறைய ஹீரோ நடுவுல போய் நின்னுறா. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அப்படின்னு போது, எதுக்கு நீங்க அவளை அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு, நான் இப்ப அடிச்சது இல்லடா போலீஸ்க்கு கூப்பிடுறேன்டான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் அந்த அம்மா கால் பண்ணிடுது. போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை புடிச்சிட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் பயந்துட்டு இருக்காளே, இந்த இடத்துல நம்ம தனியா இருக்கோம், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும் போதே, ஷூட்டிங் முடிஞ்சோ இல்லையோ அப்படியே நான் உனக்காக வந்துருவேன், எதுக்கும் பயப்படாத, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே அவரும் போயிடறாளா. ஹீரோ ரொம்ப சோகத்துல, என்னடா இப்படி நம்ம லைஃப்ல நடக்குதுன்னு போது ஜிப்போ ஆண்டி இருக்குல்ல, அது அங்க இருந்து பார்த்துட்டு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தேவைதான், அவ ஒரு திருடிதான், நீ ஒரு ஜெயில போனவன், அவ வந்து திருட போனவ அப்படின்னு சொல்ல இவனுக்கு கோவம் வருது. பட் ஒருவேளை அவன் இந்த இடத்துல கோவப்பட்டா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இதை புரிஞ்சுட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்துறான். கோவத்திலே அவன் முறைச்சிட்டு இருக்கான். போன பாட்டுல ஹீரோயின் மேல அக்யூஸ் கொடுத்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்புனதெல்லாம் காட்டினாங்க. இப்போ இந்த பாட்டுல என்னன்னா அவங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எதுக்கு நீ திருடுனு கேட்டா ஹீரோயின் சொல்ற ஒரே வார்த்தை, நான் திருடலைங்க அப்படின்னு. போலீஸ்காரர் திருப்பி எவிடன்ஸ் கொடுமான்னு கேட்க, எங்க அவங்க கிட்ட காசு இருக்குன்னா நீங்க என்ன வேணுமா பண்ணுவீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. இவங்களுக்கு வேதனையா இருக்கு. பண்ணாத தப்புக்கு நான் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்ன்ற லெவலுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நான் என்னடா பண்ணேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். சரி, நம்ம ஹீரோ நமக்காக வந்துருவான், கண்டிப்பா என்னோட தேவ என்னை காப்பாத்த வருவான் அப்படின்ற மைண்ட் தாட்குள்ளேயே அவ இருந்துட்டு இருக்கா. ஆனா என்ன பண்றது, இந்த இடம் பயமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு வழியா டே வந்துடுறான்ப்பா. வந்துட்டு எல்லாம் சரியாயிடும், உனக்காக நான் இருக்கேன், கண்டிப்பா உன்னை நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசுறான். நான் இங்க இருக்கும்போது நீ எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தனியா ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். ஒரு வழியா அவளுக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு போல. எப்படி என்னன்னா நமக்கு தெரியலங்க. ஹீரோ தனியான ஒரு இருட்டான இடத்துக்கு கூட்டு வந்துட்டு ஹீரோட ஷோல்டர்ல ஹீரோயினை சாச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களா. எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருந்துச்சு, நான் அவ சொல்ல ஹீரோவும் எல்லாம் சரியாயிடுச்சுல, இப்ப நான் வந்துட்டேன்லன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் கோதி விட்டுட்டு இருக்கான். டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபார்மலா பேசுற மாதிரியும் இல்ல, இன்ஃபார்மலா பேசுற மாதிரியும் இல்ல. யோ என்னையா உனக்கு ஆச்சுன்னும் போது, நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கண்ணை பார்த்து, பேம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேசாம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல என்னாலதான் எல்லா ப்ராப்ளமும் வருது, பேசாம நம்ம பிரேக்கப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, இல்ல நீ யோசிச்சு பாரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மாத்தி ரெண்டுமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இல்ல நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவ பின்னுக்கு கூடி ஹக் பண்ண ட்ரை பண்றா. அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்றான். அவனுக்கும் வேதனையா தான் இருக்கு, அழுதுட்டே இருக்கான். இந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்னாலதான் உனக்கு எல்லா ப்ராப்ளமும், சோ நீ தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறான். இவன் அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அட பாவி, எவ்வளவு நாள் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த பிள்ளைய சொரிஞ்சு விட்ட மாதிரி லவ் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டு போறேன்னு நமக்கு தோணுது. அவ சோகத்துல ஒரு வழியா வந்துடுறா. வந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. நான் என்னடா பண்ணேன், என்னமோ என்ன அக்யூஸ் பண்ணீங்க, ஜெயில எல்லாம் புடிச்சு போட்டு இப்ப அழுக வச்சிட்டு இருக்கீங்களேன்னு இருக்கா. அப்புறம் என்ன வாமிட் எடுத்துருவா. எடுத்ததுக்கு அப்புறமா கியூட்டன் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். என்னன்னே புரியாம அவ ஹக் பண்ணிக்கிறான். கியூட்டனுக்கு ஒன்னும் தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு. அவன் சாப்பிடறதுக்கு எதையோ கொடுத்துட்டு எல்லாமே சரியாயிடுமா, மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ பெசாடுக்கு அழுக. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. எதுனாலுமே யோசிக்காத, மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவ யோசிச்சு பாக்குறா. அதாவது இவ ஹீரோ விட்டுட்டு போயிருவான் இல்லையா, போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டு அழுதுட்டே இருந்திருப்பா என்னடா ஆச்சுன்னு. அதெல்லாம் நினைச்சு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவனும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். கியூட்டன் என்னதான் நடக்குதுன்றதுக்குள்ளாட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, பேமோட அம்மா, அவங்களுக்கு இந்த ஜிப்பு வச்சு ஆண்டி பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சு என் பொண்ணையா நீ ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா கைகலப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவன் என்னன்னா அழுதுட்டே அவ கதவை தட்டினது, ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்டதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க ஜெசிகா கால் பண்ணுது. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. ஹீரோவுக்கு அந்த டைமண்ட் விஷயமா எந்த எவிடன்ஸும் கிடைக்காதனால ஜெசிகாவுக்கு கிடைச்சிருக்கும். அவ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு, நீ அவளை பிரேக்கப் பண்ணனா நான் கேட்டதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த ஒரு ரீசனாலதான் வந்துட்டு ஹீரோயின பிரேக்கப் பண்ணிருப்பான். அப்படியே ஜெசிகாவை காட்டிட்டு இருக்காங்க. இவன் மனசாட்சியே இல்லாதவ போல, ஏன்டி இப்படி பண்றேன்னு தான் தோணுது. ஒரு வழியா இவனாலதான் வெளியில வந்திருப்பாங்க இல்லையா, அந்த எவிடன்ஸை ஜெசிகா எப்படி வந்து கொடுத்துருப்பா அப்படின்ற காட்டிட்டு இருக்காங்க. மஞ்சள் காட்டு மைனா வந்து நின்ன உடனே, இந்த மாதிரி டைமண்ட் கேஸ் இருக்கு இல்லையா, அதுல என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு காட்ட. சரி இந்த வீடியோ எப்படி கிடைச்சதுன்னு போது, நான் ஒருத்தனை செடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவனோட நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்பதான் வந்துட்டு அந்த ஜிப் வச்ச ஆண்டியை பார்த்தேன். அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, யாரோட பேக்லயோ எதையோ ஒண்ணு போட்டுட்டு இருந்துச்சு, அதை நான் வீடியோ எடுத்துட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா.
வீடியோவும் ஒரு வழியா எடுத்து முடிச்சிடுறாங்க. ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு பண்ற முடிவெல்லாம் சாதகமா தான் இருக்கும் போல. சரி இதுல நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன்ட்டு போலீஸ் அங்கிள் அந்த காப்பியெல்லாம் வாங்கிடுறா. அப்படி வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவ கிளம்பி போறா. அடுத்த நாள் அதே பிளாக் ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. பார்த்தா அது ஜெசிகா இல்ல, நம்ம ஜிப்பு வச்ச ஆண்டி. அதே மாதிரி வந்து உட்காருது இதுவும். என்னாச்சு எது கூப்பிட்டீங்க அப்படின்னும் போது, நீங்களே பாம்பை வச்சுட்டு நீங்களே எடுக்கிற மாதிரி எதுக்குங்க நீங்க இப்படி தப்பு பண்ணீங்க, நீங்களே வந்துட்டு செயினை ஒழிச்சு வச்சுட்டு எங்க முன்னாடி இது பண்ணிருக்கீங்க, இது தப்பு, உங்க மேல கேஸ் போட போறோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. சொன்ன உடனே இவ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க, கருன்னு எடுத்துட்டு துரத்த, இவங்களோட அவ துரத்த, மாத்தி மாத்தி ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் அம்மா கூட்டு வந்துடுறாங்க. ஏன் பொண்ணையாடி மாட்டி விடுற, உன்னை வச்சு செய்ய போறேன்டி அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா இல்ல அவங்க, அதனாலதான் இந்த நியூஸ் ரொம்ப பரவலா பரவ அவ லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. அந்த ஜிப்பு வச்ச ஆண்டிக்கு ப்ராப்ளம் போறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஜெசிகாவை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அவளோட ஒரு மோசமான ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றாங்கன்னா லீக் பண்ணி விட்டுறாங்க. லீக் பண்ணி விட்டோன்னே அவளுக்கான வாய்ப்புகள் குறையுது. ரெண்டும் மாத்தி மாத்தி போன்ல அடிச்சு செத்துட்டு இருக்குங்க. அடியே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு வில்லத்தனமான பிளான் அவ போறா. அது தெரியாம ஜிப்பு வச்ச ஆண்டி ஜாலியா இருக்கு. என்னன்னா நல்ல கொரியன்கள் மாதிரி பெரிய கண்ணாடி, அதுக்கப்புறமா அந்த பஃப் வச்ச ஹேர் எல்லாம் வச்சுட்டு ஜிப் வச்ச ஆண்டியோட ஒரு பெரிய பார்லர் இருக்கும், அங்க போறாங்க. ரொம்ப இன்னசென்ட் மாதிரியே அவ பிஹேவ் பண்ணிட்டே இருக்கா. எதுக்குன்னு அவ கையில ஒரு மருந்து எடுத்து வச்சிருக்கா. அதை அந்த ஃபேஸ் பேக்ல கலக்கி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கலக்கியும் விட்டுறா. கலக்கி விட்டுட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த மசாஜ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு நான் பேசாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு எப்படியாவது இதை லைவ்ல போட்டு காட்டவான்னு கேக்குறா. மசாஜும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே லைவ்ல போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்குறதுக்காக தன்னைத்தானே தியாகியா செதுக்கிட்டு இருக்கா. அப்படியே லைவ்ல எல்லாத்தையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் டு யூ டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே முகத்துல டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. லைட்டா அவ சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவன் முகம் மாறுது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என் முகத்துல அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் வேணுன்ட்டே வெளியில வந்து கஸ்டமர்ஸ் இருக்கும் போதே கத்திக்கிட்டு இருக்கா. இந்த நியூஸ் பெரிய வைரல் ஆகுது. எதுக்காக அதெல்லாம் பண்ணானா, இந்த ஆண்டியை வந்து அவமானப்படுத்துறதுக்கு. அது நினைச்ச மாதிரியே நடந்தது. சுப்போச்ச ஆண்டியோட அந்த பார்லர் எல்லாம் க்ளோஸ் ஆகுது. அவங்க வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பேய் மாதிரி அந்த அம்மா கத்திட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பழிக்கு பழி உளிக்கு உளின்னு எல்லாம் இதாயிடுச்சு. ஒரு வழியா உன்னை நான் தோக்கடிச்சிட்டேன்டின்ட்டு பாவம் புண்ணு வந்த மூஞ்சியை தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கட்ல அந்த மினி மார்ட்டை காட்டுறாங்க. கியூட்டன் எப்பயும் போல வேலையை பார்த்துட்டே இருக்கானா. அவன் வேலையை பார்க்கும்போது ஹீரோயின் வர சிரிச்ச முகத்தோட, இல்ல நான் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வந்தேன் என் தம்பிக்காகன்னு சொல்லும்போது, சரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஒரு விஷயம் தரப்போறேன் அப்படின்னு சொல்ல, என்னது ஏது அப்படின்னு கேட்க, அவங்க தாத்தாவோட ரிப்போர்ட் கார்டு, அதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொடுக்க. இன்னொரு விஷயமும் சொல்லணுமா, ரொம்ப நாளா நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், பட் நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க கலாயாவே எடுத்துட்டு இருந்தீங்க, உங்க மனசுல என்னன்னு பாருங்க, இப்ப நீங்க சிங்கிளா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். இவன் என்ன யோசிக்கிறது ஏது யோசிக்கிறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க. அவன் எப்பயும் போல சிரிச்சிட்டு இருக்கான். அவனுடைய வேலைகளை ரொட்டீனா அவன் பார்த்துட்டு தாங்க இருக்கான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது இவ கூட நம்ம இருந்துட முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம். பட் ஹீரோயினுக்கு இது குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. ஹீரோ என்னன்னு வேற தெரியல இல்லையா, அப்புறம் தான் காட்டுறாங்க 10 மாதங்களுக்கு பிறகுன்ட்டு. ஹீரோ என்னன்னா ஏதானு தெரியல, இண்டஸ்ட்ரியில வேற காணாம, ஆனா சிஸ்டரோட சமாதியில உட்காந்துட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்ட்டு. எப்படி கஷ்டப்படுற காலத்துல இருந்தோமோ அது மாதிரி இப்ப இருந்துடக்கூடாதா, நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்ல, எனக்கு நீ இருந்த, நம்ம ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லாம் இருந்துச்சு, இப்ப எல்லாமே எனக்கு டெம்பரரியா தான் இருக்குன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான் பாவத்தை சமாதியை பார்த்துட்டு. அவனோட சூழல் அவனுக்கு. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்கங்க. அவன் என்ன பண்றான்னா, தாத்தா பாட்டிகிட்ட வந்துட்டு நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது என் முடியை வந்து நீங்க கட் பண்ணி விடுங்கன்னு சொல்ல, பாட்டி இது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கேன்னு தோணிட்டு இருக்கு. பாட்டியும் சரி வா பாப்பான்னு சொல்லிட்டு, உன் முடியை நான் கட் பண்ணி விடுறேன், எதுவும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கறதுக்குள்ளாட்டி நெக்ஸ்ட் டே அவ அழகா போயிட்டு நிக்கிறா. கட் பண்ண ஹேரோட கியூட்டா கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டு ஸ்டன்னிங்கா பாத்துட்டு இருக்கான் கியூட்டன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நன்றி அப்படின்னும் போது அந்த ரிப்போர்ட் கார்டை திருப்பி கொடுக்க, ஏதோ தெரியல என் மைண்ட்ல இன்னமும் ஒரு நெருடலாவே இருக்கு, உனக்கு சொன்னா புரியாதுன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு இவ வந்துடுறா. கியூட்டனுக்கு புரியுது, இதுக்கெல்லாம் ரீசன் யாரு, உன்னோட ஆள் தானேன்ட்டு அவனை பார்க்க வரேன், நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, என்னடா என்கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு என்ன பண்றான்னா போட்டு பஞ்சிங் பேக்க குத்திக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்குங்க, உங்ககிட்ட பேசியே ஆகணுங்க, ஏங்க எனக்கும் இல்லாம உங்களுக்கும் இல்லாம அந்த பிள்ளை ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேருமே பாக்ஸிங் பண்ணுவோம், யார் ஜெயிக்கிறோமோ அவங்க சொல்றதை கேட்கணும்னு முடிவுக்கு வரானுங்க. எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு தெரியாத பாக்ஸிங்க ஃபன்னியெல்லாம் பண்ணிட்டு கீழே விழுந்து, இப்பயாவது கேட்டு தொலையா என்னையா உயிரெடுக்கிற அப்படின்னு சொல்ல, சரி இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது எக்ஸும் பேசிக்கிட்டு இருக்கா, கரண்ட் லவராக ட்ரை பண்றவனும் ஹீரோயினுக்காக பேசிக்கிட்டு இருக்கானுங்க.
இல்லைங்க உங்களை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போதுதான் அந்த சூப்பர் மாடல் பொண்ணு பிளாக்மெயில் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றான். மத்தவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை இழக்காதீங்க, அவ 1000 சொல்லட்டும் புரிஞ்சுக்கோங்கன்ட்டு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்ட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இதை நினைச்சு பாவம் தேவ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சூப்பர் மாடலை தான் காட்டுறாங்க. அவ பழைய ஃபார்முக்கு வந்துடுறா. ஒரு சிலரை நீங்க பாத்திருப்பீங்க, என்னதான் பிரேக்கப் வந்தாலும் என்னதான் கடந்து போனாலும் அவங்க லைஃப்க்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவளும் அதே மாதிரி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்ட்டு பைத்தியம் மாதிரி கிளம்பிட்டு இருக்கா. அடுத்து அவன் என்ன பண்றான்னா காரை விட்டு வெளியில போகணும் அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தா இவன் மூஞ்சி முன்னாடி வந்து பேய் மாதிரி காட்டிட்டு இருக்கான். சரி இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்ல, நீ சொன்ன மாதிரி நான் பிரேக்கப்லாம் பண்ணிட்டேன், பட் எனக்கு அது செட் ஆகல, உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு அவன் சட்டையை தூக்கி காட்டிட்டு இருக்கான். இல்ல அதை விட ரொம்ப வேணும்ட்டு வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, பிரேக்கப் பண்ணிட்டு நான் உன் கூட கண்டிப்பா இதுக்காக இருந்தேன்னா நான் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருப்பேன், அவ கூட இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா, எப்பா உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல, நான் சும்மா சொன்னேன்ப்பா விளையாடுனேன்னு ஹக் பண்ண, உன்னை எனக்கு வேணான்னு சொல்றேன், பிடிக்கலன்ற, இப்ப வந்து நீ இது பண்றியா அப்படின்னும் போது அவ அப்புறம் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கியூட்டன் வந்து ஜெசிகா கூட பேசுற மாதிரி, இங்க பாருமா நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு லவ்வை புரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்சவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் காதல் அப்படின்னு அவன் பெசாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளற. நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்க இக்னோர் மட்டும் பண்றாங்கன்னா எதுக்கு அவங்க பின்னாடி போகணும், அவங்கள விட்டு விலகி போறதுதான் நல்லது, லவ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, டெய்லி ஒருத்தர் மேல லவ் வரும் அப்படின்னு சொல்ல, பெர்மனண்டா உன்னை கேர் பண்ணிக்கிற உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கிடைக்கும் போது எல்லாம் புரியும், தயவு செஞ்சு நீ அவங்கள டிமாண்ட் பண்ணாத, உனக்கு வேணுன்றதுக்காக அவங்கள பிரேக்கப் பண்ணணும்னு சொல்ற, இதுல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, உனக்கு தேவ் வேணும், ஆனா வந்து நீ அவனை லவ் பண்ணல அப்படின்னு கியூட்டன் சொல்லிடுறான். இதுக்கு மேல உன் மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நீ தான் யோசிக்கணுமான்னு சொல்ல, அதை எல்லாத்தையும் நினைச்சு ஜெசிகா அழுகிறா. இவளுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்குங்க. அப்புறம் அவங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அது கிறிஸ்மஸ் மார்னிங்காக தயாரா இருந்துச்சோ என்னவோ, அழகா எல்லா இடங்களையும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு, இந்த கிறிஸ்மஸ் நைட்டுக்கு உன்னோட லவரை நீ கூட்டிட்டு வரணும்னு சொல்ல, நான் ரெடியா இருக்கேன் உன்கிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு அவன் வந்து நிக்கிறான். நின்ன உடனே என்ன பேசுறது, இவ்வளவு நாள் விட்டுட்டு போயிட்டு இப்ப என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸையே பார்க்கல. என்ன பண்றதுன்னு புரியாமையே இருக்கும்போது அவன் கண்ணை பார்க்க ட்ரை பண்றா, ஆனா முடியவே இல்லை. அவ அப்படியே ஒரு ஓரத்துல நிக்க உட்கார மாத்தி மாத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றானா, மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல, ஏன்னா நீ எனக்கு வேணும்னு தான் நினைச்சேன், நீ இல்லாத அந்த 10 மாசம் என்ன ரொம்ப தனிமையா உணர வச்சிருச்சு, என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெர்மனன்ட் லவ் நீ தான் அப்படின்னு அவன் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கான். பேசும்போது இப்ப ஏன் திடீர்னு நான் உனக்கு வரணும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. கிறிஸ்மஸ் நியூ இயரான்னு தெரியலங்க, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அங்க ஊர்ல போயிட்டு இருக்கும் போல. அப்போ சரி எதைதான் சொல்ல வர, உனக்கு நான் வேணுமா வேணாமான்னு தெரியல, திடீர்னு போங்கிற திடீர்னு வர்றேங்கிற, நான் என்ன உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படிலாம் கிடையாது, என்னோட சூழல் வேறமா, நான் அதை சில சமயம் சொல்ல முடியாதுன்ட்டு அவ பேசுறதையா கேட்க, உனக்கு பிடிக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணேன், நீ வேணும்ன்றதுக்காக நான் எவ்வளவுதான் இறங்கி போறது, ஆனா நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்குங்க ரெண்டுமே. நாங்க மொத்தம் 2 பைத்தியமும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்குங்களா. நமக்கு யார் என்ன பேசுறாங்கன்றதை விட சேர்ந்து தொலைங்கடா எப்பா அப்படின்னு தான் தோணுது. ஒரு வழியா அவன் வந்து என்ன சொன்னானா, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல, நான் முயற்சி பண்றேன், பட் என்னன்னு தெரியல, நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அவளே சொல்லிடுறா. ஹீரோயின் பேசின பேச்சுக்கு விட்டுட்டு போயிடுவான்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு. பட் நமக்கு பிடிச்சவங்களை அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற முடியுமா என்ன. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க ஒரு வழியா. அப்புறம் நம்மளோட கியூட்டனை காட்டணுமே, அவனுக்குன்னு லைஃப் என்ன ஆறுது, நீ தான் என் லைஃப்ல எல்லாமே பண்ணிருக்க, என் லைஃப்ல எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ண நீன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க கியூட்டன் கிட்ட. ஆமாங்க நன்றிங்கன்னு சொல்லும்போது ஒரு கியூட்டான பொண்ணு வர, இவன் எப்படி பாமுக்கு ஹெல்ப் பண்ணானோ அதே மாதிரி இவளுக்கும் ஹெல்ப் பண்றான். ஹாய், நான் உன்னை பார்த்திருக்கேன், நம்ம முன்னாடி ஒன்னா தானே சுத்திட்டு இருந்த சின்ன வயசுல இருந்து, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா அப்படின்னு சொன்ன உடனே வைக்கப்பட்டு இருக்கான். அப்படியா அப்படின்ட்டு ஒரு வழியா அவனுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு போல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்ப பின்னுக்கு கூடி ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னும் போது, தாத்தாவை பார்க்க போலாவா, எப்படியோ ஒரு வழியா நான் தான் ஆளுன்னு சொல்லி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். அவளும் சரி வரேன் அப்படின்ட்டு கிளம்ப, இங்க தாத்தா ஒரு வழியா பேராண்டிட்ட விளையாண்டுட்டு இருக்காரு. அவங்க விளையாண்டுட்டு இருக்க அந்த சமயத்துல ஹீரோவை ஹீரோயின் கூட்டிட்டு போறா. ஆனாலும் பயமா இருக்குடே, கொஞ்சம் அள்ளு விடுதுடா, தாத்தா வேற மாதிரிடா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம உள்ள போயிடறானுங்களாம். போனதுக்கு அப்புறம் குடும்பமே அதிர்ச்சியா பார்க்க, இவன் தான் என் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்ன உடனே நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம், இனிமே என்னோட லைஃப் இவனோடதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க தாத்தா பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா ஏதோ டிஃப்ரெண்டா யோசிக்கிறதுக்குள்ள அவனை போக சொல்ல அவன் போக மாட்டேன்னு நின்றுட்டு இருக்க, துப்பாக்கி எடுத்துட்டு வந்துடுறாரு அவரு. மாத்தி மாத்தி என்ன சுடு அப்படின்னு இருக்கானுங்க. அவங்க அம்மாவும் போய் தடுத்துட்டே இருக்காங்க.
உன்ன மாதிரியே உன் பொண்ணையும் வளர்த்து வச்சிருக்க, அவளும் தப்பானவ தான், 3rd கிரேடட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேரன் கூட அந்த குட்டிவாண்டு கூட கண்ணை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கன் சவுண்ட் மட்டும் கேக்குது. ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல. ஆனா பார்த்தோம்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு குண்டோடி பட்டுரும். அவங்கள எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படியே ரத்தம் வெள்ளத்துல அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விட்டுட்டு இது என்னடா அப்படி நடக்குதுன்னு குடும்பமே அதிர்ச்சியா இருக்கும்போது பாட்டி தான் திட்டுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, உங்களோட இந்த வினையும் உங்க மனசுல இருக்க அந்த ஒரு ஆதங்கத்தினால எல்லாரும் இழக்க வைக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அம்மா நலம் ஒரு வழியா அந்த குண்டு எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் தாத்தா ரியலைஸ் பண்றாரு. அம்மாவையும் போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணும்போது அம்மாவும் பொண்ணு தான் உட்காந்துருக்குங்க. ஹீரோவும் எங்க போயிட்டான் ஏது போயிட்டான்னு தெரியலங்க, இந்த புள்ள மட்டும்தான் இருக்கு. அம்மா சொல்றாங்க, ஒரு வழியா மனசுல ஆசைப்பட்டது சாதிச்சிட்ட போல அப்படிங்க. எங்கம்மா நீங்க வேற, என் ஃபீலிங்ஸ் வந்து என்ன ஹர்ட் பண்ணுதோ இல்லையோ உங்க எல்லாரையும் ஹர்ட் பண்ணுதுன்னு போது ஃபீலிங்ஸ் அப்படிதான். நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக ஓரளவு கூட இறங்கி எதுவும் பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இமோஷனலா கனெக்ட் ஆயிடுறாங்க. தாத்தாவும் வந்துடுறாரு. அவர் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. தான் பேத்திக்கிட்ட மகக்கிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்றாரு. எப்பயுமே நான் கடுமையாவே இருந்துட்டேன், என்னோட நேச்சர் இதுவாயிடுச்சு, பட் உன்னை வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல, நல்லா இருக்கியா, உடம்ப பாத்துக்கோமா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட ஒரு வழியா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் மன்னிப்பு கேட்கறா. இங்க பாரு, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, மன்னிச்சிரு, இதெல்லாம் வந்து என்னாலதான் நடந்துச்சு, நான் உன்னை கூட்டு போயிருந்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு, கொஞ்ச நாள் நம்ம தள்ளி இருக்கலாமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோவும் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, மாத்தி மாத்தி பந்தாடிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா ஹக் பண்ணிக்குதுங்க வேற. அத தாத்தாவும் பார்த்துட்டு தள்ளி போக தோணுனே அவங்க பாட்டி எல்லாம் சரியாயிடுச்சுன்னு ஐப்ரோலயே சைகை காட்டிட்டு இருக்காங்க. போய் நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது, பாரு நான் என் பேத்திட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. உடனே ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. இங்க பாருப்பா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன் தாத்தாவா இருக்கேன், உன்னை வந்து எப்பயுமே கடினமாவே நடத்தினேன், பட் என்னன்னா எப்பயும் நான் உன் தாத்தா தான், என் பேத்தியோட செலெக்ஷன் கரெக்டா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும்னு சொல்லி சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன, இதுங்க 2 ஜாலியா ஹீரோவும் ஹீரோயினும் பீச்சுக்கு வந்துடுதுங்க. பீச்சுக்கு வந்தோடனே ஹீரோ எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு ஹீரோயினோட இருக்கான். இந்த ட்ரெஸ் செம்ம ஹாட்டா இருக்கு, கியூட்டா இருக்குன்னு ஃபிளர்ட் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு பெண்டன்ட் மாதிரி கொடுக்குறான். எப்பயுமே அவன் வச்சிருப்பான் இல்லையா, அந்த கழுத்துல போட்டிருக்க செயின், அந்த கோல்டோட, இது நீ கையில பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரிங் இருக்குல்ல அதை எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்க. அவன் வந்துட்டு இவ்வளவு நாள் காத்திருந்தாச்சு, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு முட்டி போட்டுட்டு அவளுக்கு ரிங்கையும் மாட்டி விட்டுட்டு மேரேஜ் ப்ரொபோசலே பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வைக்கப்படுறா, ஆஸ் யூஷுவல் கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கியூட்டான விஷயங்களோட இந்த கதை முடியுது.